Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து vertices of the triangle கொடுத்துருக்காங்க. So 1,2, h, -3 and -4,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட centroid வந்து 5,-1 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த h and k நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இந்த ட்ரையாங்கிளோட 3 வெர்டெக்ஸ், இது A, B and C இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் A அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1,2 and B அப்படின்றது h, -3 and Cன்றது -4,k. சென்ட்ராய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணணும். கரெக்டாக நடுவில் ஜாயின் பண்ணணும். இந்த லைன்ல வந்து நடுவில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இங்கே Bல இருந்து இதோட மிட் பாயிண்ட் அண்ட் Cல இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட் சம்வேர் இங்கே வரும். இது மூணுமே மீட் ஆகிற இந்த காமன் பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டு. இது G அண்ட் இந்த பாயிண்ட்டும் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 5,-1. இந்த வெர்டெக்ஸை வந்து x1 y1 அப்படின்னும், இதை x2 y2 அப்படின்னும், இதை x3 y3 அப்படின்னு நம்ம நேம் பண்ணோம். சென்ட்ராய்டோட ஃபார்முலா G அப்படின்றது பார்த்தீங்கன்னா x1 plus x2 plus x3 whole divided by 3. அடுத்து y1 plus y2 plus y3 whole divided by 3. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். 1 plus h minus 4 divided by 3. இன்னொன்று 2 minus 3 plus k whole divided by 3. இதோட further simplification, இது ரெண்டும் சேர்ந்தா -3 ஆயிடும். h minus 3 by 3 இது ரெண்டும் சேர்ந்தா -1 ஆயிடும். அப்புறம் முதல்ல k எழுதிடலாம். k -1 by 3. பட் கொஸ்டின்ல G அப்படின்றது வந்து 5,-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வித் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஈக்குவேட் பண்ண போறோம் அண்ட் இந்த செகண்ட் பார்ட் வித் இந்த செகண்ட் பார்ட்டை ஈக்குவேட் பண்ண போறோம் தனித்தனியா. அப்போ நமக்கு h -3 by 3 equal to 5 அப்படின்னு வரும் அண்ட் k -1 by 3 equal to -1 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3யும் 5யும் மல்டிப்ளை ஆகும், இந்த 3யும் -1ம் மல்டிப்ளை ஆகும். ஸோ h -3 equal to 15, k -1 is equal to -3. இந்த -3 இந்த பக்கம் வந்துடும், இந்த -1 இந்த பக்கம் வந்துடும். ஸோ h is equal to 3 plus 15 and k equal to 1 minus 3. ஸோ h அப்படின்றது பார்த்தீங்கன்னா 18 and k அப்படின்றது -2. கொஸ்டின்ல வந்து find the value of அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. root of h plus k whole square. அதுக்கு எழுதிடலாம். root of h plus k whole square. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது h plus 3k whole square. h plus 3k whole square. இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் h வந்து 18 பிளஸ் k வந்து -2. ஸோ பிளஸ் போடாம நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், -2 போட்டுடலாம். ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மறுபடியும் இது 18 பிளஸ் 3 இன்டூ -2, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ரூட் ஆஃப் 16 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது மல்டிப்ளை பண்ணா -6. ஸோ 18 -6 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் அப்படின்றது 16 into 16 256. இது 144 12 ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 400 வரும். ஸோ ரூட் 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தா இது வந்து 20 into 20 தான் 400. ஸோ ரூட் எடுக்கும்போது 20 வரும். ஸோ வேல்யூ ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.